வேலூரில் தேர்தல் ரத்து செய்வது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. வேலூரில் தேர்தல் ரத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அண்மையில் பரவலாக செய்திகள் வந்த நிலையில் அது பற்றி எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தேர்தல் ரத்து செய்வது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வேலூரில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்றது காரணமாக அங்கு பணப்பட்டுவாடா புழக்கத்தின் பேரில் தேர்தல் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவலாக செய்திகள் பரவின. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. வேலூரில் தேர்தல் ரத்து செய்வது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அது தொடர்பான எந்த விவரமோ கொடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, இந்த தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன, விவரமாக பதிவு செய்யலாம். வெள்ளூர் தொகுதியில் பணப்பட்டுவாடா அதிகம் இருப்பதன் காரணமாக அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது, அந்த பரிந்துரையானது தமிழக தேர்தல் அதிகாரியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வெள்ளூரினுடைய அந்த நாடாளுமன்ற தேர்தலானது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவலானது நேற்று வெளியாகியிருந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது ஒரு விளக்கமாக வழங்கி இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 11 கோடிக்கும் அதிகமான ஒரு பணப்பட்டுவாடாவானது தேர்தல் வேலூர் தொகுதியில் நடைபெற்று வந்ததாகவும், குறிப்பாக திமுகவுடைய பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் ஆகியோரிடமிருந்து 11 கோடிக்கும் அதிகமான பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனால் வேலூர் தொகுதியுடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் சார்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வேலூரினுடைய தேர்தலானது ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது வெள்ளூரினுடைய தேர்தலை ரத்து செய்வது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமும் அறிவிக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது வழங்கியிருக்கிறது. இத்தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள சூழ்நிலையில் நேற்று மதியம் முதலே வெள்ளூரினுடைய தேர்தல் ரத்தாகுமா ரத்தாகாதா என்ற ஒரு கேள்வியானது பல்வேறு தரப்பினரிடம் ஒரு பெரிய குழப்பமாக நிலை வந்தது. தற்பொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் தாங்கள் வெளியிடவில்லை என்றும் யூகங்களுக்கு யாரும் துணை போக கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு விளக்கமாக வெளியிட்டிருக்கிறது. ஆக்சுவலி இந்த வழக்கினை பொறுத்த அளவில் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரிகள் மூலமாக ஒரு வீடியோ கான்பரன்சிங் ஆலோசனை கூட்டமானது கடந்த வாரம் அந்த 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட பிறகு நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த வேலூரினுடைய தொகுதி தேர்தலானது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வேலூரினுடைய தேர்தலை ரத்து செய்வதற்கான அறிவிப்பை தாங்கள் வெளியிடவில்லை என்ற ஒரு விளக்கத்தினை தற்பொழுது வழங்கியிருக்கிறது. ஆக்சுவலி நிச்சயமாக சுஜித்ரா, வேலூர் மாவட்ட மக்களவை தொகுதி மற்றும் ஆம்பூர் குடியாத்தம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலையும் ரத்து செய்வதற்கு தமிழக தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்ததாக அந்த செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் அதை விளக்கமாக கூறியிருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சுஜித்ரா? முக்கியமாக அவர்கள் அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் இந்த நடைபெறும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பணப்பட்டுவாடாவை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக சிறப்பு படையினர் வருவாய்த்துறை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பாக சிறப்பு பிரிவினர் மற்றும் டீம்கள் அதாவது முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த சோதனைகள் ஈடுபட்டு வருவதாகவும், பணப்பட்டுவாடை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தேர்தல் ஆணையமானது முழு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் 2க்கும் மேற்பட்ட முறையில் பணப்பட்டுவாடாவை காரணம் காட்டிதான் தேர்தலானது நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக இதனை கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரையிலும் வெள்ளூரை பொறுத்தவரையில் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட பணத்தின் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்த எந்த ஒரு தகவலையும் அவர்கள் அதில் தெரிவிக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் வட்டமானது தெரிவிக்கிறது. ஆஷ்லி,
நிச்சயமாக சுஜித்ரா, ஏற்கனவே கடந்த 29ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது துரைமுருகன் வீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் வேலூர் பகுதியில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் அதற்காக தேர்தல் ரத்து செய்யப்படும் என்றும் பரவலாக செய்திகள் பேசப்பட்ட நிலையில் அந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற அறிக்கைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சுஜித்ரா? குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடம் உள்ள சூழ்நிலையில் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பமானது கடந்த 2 நாட்களாகவே வெள்ளூர் தொகுதியில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. தற்பொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த அறிக்கையும் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவே தேர்தல் ஆணையமானது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக பார்க்க வேண்டும். இதனால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பொதுமக்களும் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு குழப்பத்தில் 2 நாட்களாகவே இருந்து வந்தார்கள். அந்த ஒரு குழப்பத்தினை தவிர்ப்பதற்காகவே இந்த அறிக்கையை தேர்தல் ஆணையமானது ஒரு விளக்கமாக வழங்கி இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் வட்டமானது கூறுகிறது. ஆஷ்லி, நிச்சயமாக சுஜித்ரா, தற்போது தேர்தல் ஆணையம் வேலூர் தொகுதியில் தேர்தல் ரத்தாகும் என்று கூறப்பட்ட விவகாரங்கள் தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலூரில் தேர்தல் ரத்து என்பது தொடர்பான எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்ற அது தொடர்பான எந்த உத்தரவையும் தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணைய தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் யாரேனும் மனு அளித்திருக்கிறார்களா? இந்த விவகாரத்தில் தெளிவுபடுத்துவதற்காக யாரேனும் ஏதேனும் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா சுஜித்ரா? வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார். அந்த பகுதியில் கடந்த 30ஆம் தேதி வருமான வரித்துறை மற்றும் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையிட்டு பணத்தை கைப்பற்றினர். இது தொடர்பாக அந்த பகுதிகளில் தேர்தல் ரத்தாகும் என்று அண்மை செய்திகள் பரவலாக பேசப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்தாகும் என்ற எந்த உத்தரவையும் தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கவில்லை என்ற அந்த விளக்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா தர கேட்டோம்.